மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு நடுவுல ஒரு மாநில தலைவரா வந்திருக்கிறீங்க, காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா வந்திருக்கிறீங்க, எப்படி பார்க்க? என் மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை முடிவெடுத்திருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற கட்சி தலைவராக ஒரு முக்கியமான பொறுப்பை என்னிடம் அளித்தார்கள். இப்பொழுது மீண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக என்னை நியமித்திருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவராக எல்லா தலைவர்களையும் அரவணைத்து ஒற்றுமையாக காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்ப்பதற்கு எல்லா முயற்சியும் நாங்கள் மேற்கொள்வோம். காங்கிரஸ் கமிட்டி எப்பவுமே ஒரு அணியா உங்க பிரிவு அணி அதை சொல்லல, ஒரு கோஷ்டி இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதை சமாளிக்கிறதுக்கு செல்வப்பிரதகை என்ன சொல்லுவாங்க? அதுக்கெல்லாம் வேலையே இருக்காது இனிமே. ஏன்னா நான் கோஷ்டி நடத்தினா தான் எல்லாம் கோஷ்டியா இருப்பாங்க. நான் ஒரே ஒரு ராகுல் காந்தியோட அணி தான் எல்லோருமே. அப்படி ஒரு மாயை இருக்கிறது. அது நீண்ட நெடிய நாட்களுக்கு எந்த கோஷ்டியும் எடுபடாது என்றுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி எனக்கு தெரிஞ்சு யாரும் கோஷ்டியா இல்லை. எந்த கருத்து வேறுபாடும் இனி வரும் காலங்களில் வராமல் இருப்பதற்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ எல்லா முயற்சியும் நான் மேற்கொள்வேன். சமூக நீதியின் மீது நம்பிக்கை வைத்துள்ள காங்கிரஸ் பேரியக்கம், இந்த காங்கிரஸ் பேரியக்கம் கட்டமைப்பு சமூக நீதி மேலதான் நிற்குது. அப்ப அந்த சமூக நீதியை யார் யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தலைவர் ராகுல் காந்தியுடைய கரத்தை பலப்படுத்துவதற்கு எல்லா முயற்சியும் எல்லோரும் எடுப்போம். குறிப்பா பாஜகவுக்கு எதிரான வியூகங்கள் மாநில லெவல்ல என்ன இல்ல, இந்த தேசத்திற்கே மிகப்பெரிய ஆபத்து பாரதிய ஜனதா கட்சி, இந்த நாட்டிற்கு பெரிய ஆபத்து பாரதிய ஜனதா கட்சி. இந்த பாரதிய ஜனதா கட்சியை அகற்றுவதுதான் ஆட்சி அதிகாரத்தின் முதல் வேலையாக நாங்கள் முன்முயற்சி எடுப்போம். எல்லா பணிகளையும் முடிக்க விடுவோம். நீங்க சட்டமன்ற குழு தலைவராக இருக்கீங்க, அந்த பொறுப்பு திரு கிள்ளியூர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு போயிருக்கு. எப்படி? எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக பணியாற்றக்கூடியவர். திரு அழகிரிக்கு அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அவருக்கு கொடுத்த பொறுப்பை அவரால் முடிந்தவரை பணியாற்றினார். முடியாத போதும், அவர் உடல்நிலை சரியில்லாத பொழுதும் எல்லா இடங்களுக்கும் சென்று, குறிப்பாக கொரோனா பெருந்தொற்றின் காலங்களில் தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கெல்லாம் கார் பயணமாக சென்று தன்னுடைய பணியை செய்தார். இந்த தேர்தல் உடன்படிக்கை, இந்த தொகுதி பங்கீடு அதெல்லாம் நடக்கக்கூடிய வெறும் 2 வார கால இடைவெளி மட்டும்தான் இருக்கு. உங்க அகில இந்திய தலைவரும் வரப்போறாரு, அவர் முன்னால்தான் கையெழுத்தாக்க போகுதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பதவி சுமையா இருக்கா, இல்ல ஒரு சுகம் தரக்கூடிய ஒரு கடினமான பணியா இருக்கும்? எங்களுக்கு ரெண்டுத்தையும் நான் ஒன்னா தான் பார்க்கக்கூடியவன். மகிழ்ச்சியும் ஒன்னா தான் பார்ப்பேன், துன்பத்தையும் ஒன்னா பார்ப்போம். அப்படிதான் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். ஆகையால ஒன்னும் பிரச்சனை இருப்பதற்கு எனக்கு தெரிந்த வாய்ப்பில்லை. வெற்றிகரமாக நாங்கள் இதை முன்னெடுத்து செல்வோம். 39 தொகுதிகளையும் கடந்த தேர்தலை விட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம்.